அம்மா விடவே கூடாது. டேய் ரெண்டுல ஒண்ணு நீ பார்த்தே ஆகணும். ஒரு நாட்டம் அம்மா புத்தழகி கட்டளை என்ன இதுயா? ஏதோ புஷ்பக்காரன் இருக்குதா? இது என்ன தெரியுமா? என்ன இது? இதுதான் பழச்சாறு. மா பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிச்சாறு. முக்கணிச்சாறு. ஆமா. இந்த பழரசத்தின் மகத்துவம் என்ன? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? 60 20 என்றென்றும் 16 முதிர்வு அடைந்தாலும் இளமையாக தென்படுவாய். அப்படியா? ஆமா. கற்சிலை தானே என்ன பரிசு பொருளை கொடுக்க போகின்றான் என்று ஏளனமா நினைத்தேன். ஆனால் இப்பேற்பட்ட பரிசு பொருளை கொடுப்பாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி என்றால் உன் பரிசு பொருளை நான் பெற்றுக்கொள்கிறேன், என் பரிசு பொருளை நீ பெற்றுக்கொள் கற்சிலை. அப்படியாகட்டுமா? இங்க ஓடி வாருங்கள் என்ன? அந்த கட்டளைக்கு பரிசு பொருளை கொடுத்தீன் அல்லவா? அவள் எனக்கு மாட்டு பரிசு பொருளை கொடுத்து விட்டாள் அண்ணா. அந்த மாட்டு பரிசு மகத்துவம் இல்லை. ஏதோ மாப்பிளா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசுமா இதை யார் அருந்துகின்றார்களோ அவர்களுக்கு வயது முதிர்வே கிடையாது என்றும் 14 இளமையா இருப்பாங்களா அண்ணா? தங்க துணகி அண்ணா எனக்கு இருப்பதோ ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை. உண்மைதான் அண்ணா. எப்பொழுதும் நீ இளமையோடு இருக்க வேண்டும். அந்த பரிசத்தை நீ அறிந்தாவே நான் திருமணம் செய்து கொண்டு மற்றொரு இல்லடம் செல்ல போகிறேன் அல்லவா? அதனால் இந்த பழரசத்தை நீங்கள் அருந்தி நலமுடன் இளமையுடன் இருந்தால் நாடும் நலமுடன் இருக்கும், நாட்டு மக்களும் நலமுடன் இருப்பார்கள் அண்ணா. அப்படியா? இந்த பழரசத்தை நீங்கள் தான் அருந்த வேண்டும். தங்க துணகி அண்ணா உன்னுடைய கரத்தால் விஷத்தில் கொடுத்த கற்றுக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய பாதத்தால் முள்பட்டால் இந்த அண்கள் கண்களில் பட்டது போல் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை. அண்ணா எல்லாம் விடுங்களா? இந்த பழரசத்தை நீங்கள் அறிந்துதான் வேண்டும். அப்படியா? மீண்டும் இருந்தால் மீதி இருந்தால் என்னிடத்தில் கொடுங்களேன், நான் அறந்துகின்றேன். கண்டிப்பாக. என்ன ஒரு மாடவரே மாடிய ஒரு மாதிரி ஏண்டா என்ன ஒண்ணு புரியலையே. குச்சினா பார்க்கலாம், என்னதான் பார்க்கலாம். அருந்தலாமா? அருந்துமா ஏதோ மகத்துவம் வச்சால் தங்கை. ஆமா, ஏதோ மகத்து குச்சினா 20லும் 60 60லும் 20 என்றும் இளமை. அப்படி என்றால் அருந்தலாம் சொல்றார். சரி, உன்னுடைய விருப்பம் படியே இதை நான் அறிந்துகிறேன். நெஞ்சு எரிகிறா சத்தியமா ராவாதான் அனுப்பிடுறாங்க. ஆமா, அப்படியே இருக்கு. இந்த மௌனம் என்னே மணி மாளிகை தான் கண்ணே.
மௌன மணி மாளிகை தான் கண்ணீர் தயக்கமென இந்த சலனமென அன்பு காணிக்கை நான் கண்ணீர் ஒரு அண்ணனைய கைட்டு அடிப்பாங்க. இந்த மாபெர சபையிலே என்னடா நாட்டு செய்யுது? மன்னன் என்று மாறாமல் ஒரு ஆடவுடைய பேர் நீ கண்ணத்தை அழைத்தாயே. நான் நீ நாட்டு மன்னன். நீ இன்று முதல் நீ எனக்கு தங்கைகள். உயிரோடி கலந்து உறவாடி மகிழ்ந்து உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனமாறி மதிப்பதே மங்கை துயரால் துடிப்பதே உயிரோடி கலந்து உறவாடி மகிழ்ந்து பூந்தேரில் உன்னை வைத்து பூஜை செய்தேன் கண்ணுனக்காக உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனமாறி பதைப்பதே மங்கை துயராலே துடிப்பதே